இந்த முதல் நாளில் நான் கேள்வி வைப்பேன். எப்படின்னா, நம்ம 2 பேரும் பைக்கில் போகிறோம். இப்போ நான் அவங்க பின்னாடி உட்காந்துருக்கிறேன். ஒரு மாலை நேரத்தில் அப்படியே இந்த இளையராஜாவோட பாட்டை கேட்டுட்டு சந்தோஷம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் பின்னாடி உட்காந்துட்டு உங்கள் தோளில் பிடிச்சிக்கிட்டு குதிச்சு பத்திரி வேகமாக போங்க வேகமாக போங்கங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படியே சந்தோஷத்தில் வேகமாக திருவுறீங்க. 60, 70, 80, 90, 100, 110, 120 போகிறீங்க. ஒரு பள்ளத்தில் படக்குன்னு பைக்கு கீழே வந்து அடிபட்டு உங்களுக்கு காயில் ரத்தம் வருது. நீங்கள் என்ன திட்டுவீங்களா? திட்ட மாட்டீங்களா? திட்டுவேன். மூர்த்தி, பேசாமல் போயிருக்கலாம்னு மூர்த்தி. நம்ம புரட்டது எங்கே? நம்ம எங்கே போகிறோம்? பொறுமையாக நம்ம 2 பேரும் பேசியிருக்கலாம். அதே பாதை, அதே பயணம். நீங்கள் உங்களை அறிஞ்சோ அறியாமலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேகமாக போகிறீங்க. நீங்கள் ஒரு வேகமாகவும் போல் மெதுவாகவும் போல் ஒரு 60, 80 போகும்போது பைக்கில் வந்து கீழே விழுந்துட்டீங்க. இப்போ யாரை திட்டுவீங்க? உங்களை திட்ட மாட்டீங்க. பிரேக் நிற்க மாட்டேங்குது. இப்போ எல்லாம் ரோடை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்னு. அரசாங்கத்தை திட்டுவோம். கடவுளே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு திட்டு. பூனையை திட்டுவேன். கரெக்டு. அந்த ஆத்தா ஏத்தாப்புல வந்துச்சுடா, அவன் வந்தான்டா, இவன் வந்தான்டா, பூனை குறுக்க போணுச்சுங்கிற மாரி பைக்கை குறை சொல்கிறதுக்கான நேரம், ரோட்டை குறை சொல்கிறதுக்கான நேரம், கடவுளை குறை சொல்கிறதுக்கான. ஆனால் குறை எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குறை. இதை நீங்கள் புரியணும்ல. முதல் நாள் கிளாஸில் முதல் விஷயம் இதை கேட்பேன். வேகமாக போகும்போது பின்னாடி நான் உட்காந்த போது மட்டும் என்னை நீ குறை காமிச்சிங்கல்ல, தனியாக போன போது ஆமாம் நான் தான் தப்பு செஞ்சேன், நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ இது ஆச்சரியமாக இருக்குல்ல? இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்லதையும் சொல்லலாம், நல்லது இல்லாத ஒரு சங்கடமான சூழ்நிலையிலையும் உருவாக்கலாமான்னா உருவாக்கலாம். ஒரு ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க, 40லேருந்து 60 வரைக்கும் பச்சை கலரில் அந்த ஸ்பீடு மீட்டரில் குறியீடு போட்டிருக்கும். 60க்கு மேலே போனால் ரெட்டை போட்டுருவோம். 60 வரைக்கும் நீங்கள் திருவுனீங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. 60க்கு மேலே நீங்கள் திருவுனீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் நீங்கள் இல்லை. அவ்வளோதான் விஷயம். இந்த குரு அப்படிங்கிறது வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதேமாரி இந்த குரு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது சரியாக தவறான்னு நீங்கள் மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போ உதாரணமாக நீங்கள் என்னை குருன்னு சொன்னால் நான் சொல்கிறது சரியாக தவறான்னு நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இல்லை மூர்த்தி சொல்கிறதெல்லாம் சரி, இல்லை மூர்த்தி சொல்கிறதெல்லாம் தவறு. இது ரெண்டுலேயே எடுக்க வேண்டாம். இது சரி என்ன தவறு என்ன? சரிங்கிற இடத்துல என்னுடைய புரிதல் எப்படி இருக்குது, தவறுங்கிற இடத்துல என்னுடைய புரிதல் இருக்குது. இலக்கணம் நகரம் இல்லைன்னா ராசி நகரம், இது என்ன அப்படின்னா லாஜிக்காக என்ன, இது எவ்வளோ ஒத்து போகுது, எனக்கு என்ன ஒத்து போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நடக்கும்போது அவங்களுக்கு புரியும். எப்போ தன்னுடைய தவறை நான் உணர்றனோ, எப்போ தன்னுடைய தவறை உணரப்பட்டனோ, இது என்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்குதோ அன்னைக்கு தான் மனிதனாக மாறுறான். எங்கேயோ ஒரு இடத்துல புரிதல் வரும். எல்லா வாழ்க்கையிலையும் புரிதல் வரும். லவ் ஃபெயிலியரில் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பேர் காதல் வாழ்க்கையில் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருப்பாங்க, சில பேர் படிப்பில் வந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க, தொழிலில் நட்டப்பட்டதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணிகள் ஒரு மனிதனை வந்து வாழ்க்கையை வந்து பெரிய புரிதல் கொண்டாந்துருக்கும்.